தமிழ்நாட்டில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் சட்டப்பேரவையில் சனிக்கிழமை அறிமுகப்படுத்தப்படும். சட்டப்பேரவை பதிலுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா ஒன்று நாளை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் குற்றச் செயல்களுக்கு தற்போதுள்ள கடுமையான தண்டனை போதுமானதாக இல்லை. மதுவிலக்கு திருத்தச் சட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். நீட் தேர்வை கைவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநருக்கு அனுப்ப பேரவை அலுவலகம் முடிவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்ற. நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக பேரவையில் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் எதிர்ப்பு குரல் தற்போது நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கியிருப்பதாகவும் கருத்து. ₹1146 கோடி ரூபாயில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் மறு கட்டுமானம் செய்யப்படும். சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அடுத்த 3 ஆண்டுகளில் சீரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கத்தை உறுதி செய்ய நீதித்துறை மற்றும் காவல்துறையினருக்கு உரிய விரிவான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சட்டங்கள் இயற்றப்பட்ட போது திமுக கடுமையாக எதிர்த்ததாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலுரை. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா பயணம். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலுரையில் தகவல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விருது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக நின்றபடி மாணவர்களுக்கு பரிசுகளையும் ஊக்கத் தொகைகளையும் வழங்கி வரும் விஜய். நடிகர் விஜயை கவிதை மழையில் நனைய வைத்த மாணவிக்கு குவியும் பாராட்டுகள். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நீயோ கல்வியின் ஞானக்கண் திறந்தவர் என புகழாரம். நீ திரையுலகில் மட்டுமல்ல கலைமகன், கல்வி கொடை தந்ததால் நீ அந்த கலைமகளுக்கே தலைமகன். ஆதலால் நீ ஒரு கலைமகன். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நீயோ கல்வியின் ஞானக்கண் திறந்தவன். பிறந்த நாள் கொண்டாடிய மாணவிக்கு தனது புகைப்படத்தை பரிசாக வழங்கிய விஜய். விஜய் படத்துடன் செல்ஃபி எடுத்து மாணவி நெகிழ்ச்சி. நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்கள் மத்தியில் விஜய் பேச்சு. சே நோ டு ட்ரக்ஸ் என்று கள்ளக்குறிச்சி மரணங்களை சுட்டிக்காட்டி திமுகவை சீண்டிய விஜய். கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் ஒருவர் பலி. ஜிப்மரில் பலி எண்ணிக்கை 7ஆகவும் ஒட்டுமொத்தமாக 65ஆகவும் உயர்வு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஐடியின் விசாரணையே உண்மையானதாக இருக்கும்.
சிபிஐ விசாரணை கோரும் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்காது. காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயம் தொடர்பாக 4968 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1330 குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழ் கைது செய்து விசாரணை என தகவல். ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் வழங்கும் நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க கோரிய வழக்கு. பெண்களின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுத்துள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. யானைகள் வழித்தடம் விவகார வழக்கில் தோட்டக்கலைத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கல்லாரில் தொழில்நுட்ப நகரம் அமைக்கும் கட்டுமான பணிகளுக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. பாலியல் தொல்லை வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து கல்லூரி பேராசிரியர் ஹரி பத்மன் தொடுத்த வழக்கு. கலாக்ஷேத்ர அறக்கட்டளை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில் அர்ச்சகரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் தொகுப்பாளர் மகளிர் ஆணையத்தில் ஆஜர். காவல்துறை விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்றும் அர்ச்சகர் கட்டிய தாலியை காண்பித்தும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சென்னையில் ஆன்லைனில் பணத்தை இழந்த வழக்கறிஞர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பேரதிர்ச்சி. குற்றாலத்தில் ஸ்பா என்கிற பெயரில் நடத்தப்படும் பாலியல் தொழில். கேரள இளைஞர்கள் 3 கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை கிராமங்கள் கடற்சீற்றத்தால் தொடர்ந்து பாதிப்பு. மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை வெளிநடப்பு செய்த நிர்வாகிகள். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பறிமுதல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் பறக்கும் படையினர் நடவடிக்கை. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிதாக தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகளின் உரிமைகளை தமிழக அரசு விட்டுக் கொடுக்காது என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உறுதி. தஞ்சை மாவட்டம் அணைக்கரையில் துப்பாக்கியுடன் வேட்டையாட வந்த 5 பேர் கைது. வனத்துறை அதிரடி நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பைக் மீது கார் மோதிய கோர விபத்து. தம்பதி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியீடு.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. தேவாலா, கரியசோலை பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிப்பு. நீட் விவகாரம் தொடர்பாக வலுவான விவாதத்தை மேற்கொள்ள தான் இந்தி கூட்டணி எதிர்பார்க்கிறது. நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட ராகுல் காந்தி. ஈரான் அதிபர் தேர்தல். டெல்லியிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு. டெல்லியில் வசிக்கும் ஈரான் தூதர் உள்பட ஈரானியர்களும் வாக்கு செலுத்தினர். நாடாளுமன்றத்தில் மயங்கி விழுந்த ராஜ்யசபா எம்பி புலாதேவி நீதாம் மருத்துவமனையில் அனுமதி. நீட் விவகாரம் தொடர்பாக கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்ட போது நேர்ந்த விபரீதம். ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். ஆளும் கட்சிகளுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்ற பாடுபடுவோம் என பேச்சு. மகாராஷ்டிராவில் மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் மீதான விலையையும் குறைத்து மாநில அரசு உத்தரவு. ஆந்திராவில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகங்களை இடித்த விவகாரம். அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்கா இந்தியா மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. முதல் நாளில் ஷஃபாலி வர்மா இரட்டை சதம் அடித்து அசத்தல். ஸ்மிருதி மந்தனாவும் சதம் விளாசல். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் நடித்த கல்கி திரைப்படம் மாபெரும் வெற்றி. முதல் நாளில் மட்டும் 191 கோடி வசூலித்ததாக படக்குழு தகவல்.